எஸ்ஜிடி படிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் அனைவருக்குமான ஒரு பதிவு. நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க, அறிவியல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் இருக்குது. 1 to 10th வரைக்கும் சயின்ஸில் டாபிக் வைஸ் எந்தெந்த லெசனில் நீங்கள் டாப்பிக்கை படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் இருக்குது. அதை எடுத்து அதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவ்க்காக தான் நான் இந்த வீடியோ. இதில் நம்ம அளவீடுகள், ஃபஸ்ட்டு டாபிக் அளவீடுகள் பார்க்குறோம். 6th 7th ஒரு வீடியோவாகவும் 8th ஒரு வீடியோவாகவும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு இதை தொடருங்க. படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபை செக் பண்ணி அதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஜிடி படிக்காமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எஸ்ஜிடிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் டெட்டே பாஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா டெட்டுக்கு படிக்க சொல்லி மோட்டிவ் பண்ணுங்கள். படிக்க வைக்கிறது புண்ணியத்தை சேர்க்கும், உங்களுக்கு இல்லை உங்கள் பரம்பரைக்கே புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் நான் எல்லாரையும் படிக்க சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் படிக்க சொல்லுங்கள். அளவீடுகள் பார்க்கலாம். இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படுத்தப்படுகின்றன? 2 வகைப்படுகிறது. 9th லெசனு அப்படியே புக்கில் இருக்கிற வேர்டிங்ஸை அப்படியே கொஷின்ஸாக மாற்றி படிக்கிறேன். நான் 2 தடவை படிக்கிறேன். ஒரு தடவை படித்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் 2 times படிக்கிறேன். நீங்கள் சேர்ந்து படிங்க, இல்லை எழுதி நோட்ஸாக கூட கையில் வச்சுக்கோங்க, படிக்கலாம். இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படுகின்றன? 2 வகை. அடிப்படை, வழின்னு 2 வகை இருக்குது. வேறு எந்த அளவினாலும் அளவிட முடியாத அளவுகள் என்ன என்று அழைக்கப்படுகிறது? அடிப்படை அலகுகள்னு அழைக்கப்படுது. வேறு எந்த அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை என்னன்னு சொல்கிறோம்? அடிப்படை அலகுகள்னு சொல்கிறோம். அடுத்து, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை ஆகியவை எந்த வகை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு? நீளம், நிறை, காலம்லாம் வந்து அடிப்படை அலகுகள், அடிப்படை அளவுகள். அலகு கிடையாது, அளவு, யூனிட்ஸ். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை ஆகியவை அடிப்படை அளவுகள். வேறு அளவுகளின் உதவியால் அளவிடப்படக்கூடிய அளவுகளை என்னன்னு சொல்கிறோம்? வழி அளவுகள்னு சொல்கிறோம். வேறு அளவுகளின் உதவியால் அளவிடப்படக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் என்று அழைக்கப்படுகின்றது. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி ஆகியவை எந்த வகை அளவுகளின் எடுத்துக்காட்டு? வழி அலகுகளின் எடுத்துக்காட்டு, வழி அளவுகளின் எடுத்துக்காட்டு. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி ஆகியவை எந்த வகை அளவுகளின் எடுத்துக்காட்டு? வழி அளவுகளின் எடுத்துக்காட்டு. தெரியாத அளவுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு என்ன எனப்படுகிறது? 6வது கேள்வி. தெரியாத அளவுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவை என்னன்னு சொல்கிறோம்? அலகுகள்னு சொல்கிறோம். இப்போ 1 கிலோ எடையை அளவிடணும் அப்படின்னா அதுக்கு நிகரான ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து படித்தரமான அளவுன்னு சொல்கிறோம். அந்த ஒரு கல் வைக்கிறோம்ல, அதை வந்து அலகுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, விதி அல்லது மரபின்படி, விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவு தான் என்னன்னு சொல்கிறோம்? அலகுன்னு சொல்கிறோம். விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவை தான் வந்து அலகுன்னு சொல்கிறோம். 8வது கேள்வி பாருங்கள். 10 அடி நீளம் என்பது 1 அடி என்ற வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று எத்தனை மடங்கு? 10 மடங்கு. 10 அடி நீளங்கிறது 1 அடியோட 10 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது கேள்வி பாருங்கள். உலகளாவிய அழகுமுறையின் அவசியம் ஏற்பட்டது எந்த உலகப் போருக்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க. உலகளாவிய அழகுமுறை வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்பு அவசியம் ஏற்பட்டது. 9வது கேள்வி. உலகளாவிய அழகுமுறையின் அவசியம் ஏற்பட்டது எந்த உலகப் போருக்கு பிறகு? 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. 1960ஆம் ஆண்டு பாரிஸில் பரிந்துரைக்கப்பட்ட பன்னாட்டு அழகுமுறை எது? எஸ்ஐ அழகுமுறை. 1960ஆம் ஆண்டு பாரிஸில் பரிந்துரைக்கப்பட்ட அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை. 11வது கேள்வி. எஸ்ஐ அழகுமுறை உருவாக்கப்பட்டதற்கான சர்வதேச மாநாடு எது? பாரிஸ் நகரில் நடைபெற்றது. எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு தான் அதோட பேர். எடைகள் மற்றும் அலகுகளுக்கான பொது மாநாடு. சாதாரணமாக நம்ம அதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த பன்னாட்டு அழகுமுறைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், எம்கேஎஸ். இது 8th கொடுத்துருப்பாங்க. இதை டேப்லெட் காலம் மாதிரி போட்டே கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும், அதுக்கு தான் போட்டிருக்கேன். சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர், கிராம், வினாடி. 3 அலகுகளையுமே மாறாதது எதுன்னு கூட கேட்கலாம். வினாடி எல்லாத்துலேயுமே சேம் தான், மற்றதெல்லாம் தான் மாறும். சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம், வினாடி. எஃப்பிஎஸ் அப்படின்னா அடி, பவுண்டு, வினாடி. எம்கேஎஸ் அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி அப்படின்னு வரும். சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், எம்கேஎஸ் இதை பற்றி ஃபுல்லாகவே 8thலையும் சொல்லியிருப்பாங்க. அதையே ஒரு முன்னோட்டம் மாதிரி, ஒரு ஹிண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர், கிராம், வினாடி. எஃப்பிஎஸ் அப்படின்னா அடி, பவுண்டு, வினாடி. எம்கேஎஸ் அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி.
எந்த துணை கொண்டு பிற வழி அலகுகளின் அலகுகள் வரவிக்கப்படுகின்றன அப்படின்னா 7 அடிப்படை அலகுகளை பெருக்கியோ கூட்டியோ வகுத்தோ தான் வந்து மற்ற அலகு வருது அப்படின்னா அந்த அலகுகளை என்னன்னு சொல்கிறோம், வழி அலகுகள்னு சொல்கிறோம். அடுத்து அடிப்படை அலகுகளோட பற்றி பார்க்கலாம். அடிப்படை அலகுகளை பற்றி 7th 8th கண்டினியூவாக சொல்லியிருப்பாங்க. திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. நீளத்தின் அலகை மீட்டர் எம்முன்னு குறிப்பிடுறோம், ஸ்மால். அதே மாதிரி நிறை கிலோகிராம் கேஜின்னு குறிப்பிடுறோம், அதுவும் ஸ்மால் லெட்டர். நல்லா பாருங்கள். காலம்ங்கிறது வினாடி, அதை எப்படி குறிப்பிடுறோம், ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரா, ஸ்மால் லெட்டர். வெப்பநிலை கெல்வின், அது கே கேபிட்டல் லெட்டரில் குறிப்பிடுறோம். மின்னோட்டம் ஆம்பியர், ஏ இது கேபிட்டல் லெட்டர். நல்லா பார்த்துக்கோங்க. ஒளிச்செறிவு கேடிலா சிடி. பொருளின் அளவு மோல் எம்ஓஎல். இல்லை எதெல்லாம் ஸ்மால் லெட்டர் எதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்னு பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் பின்னாடி. அடுத்து இரு புள்ளிகளுக்கு இடையிலான தொலைவுங்கிறத நீளம்னு சொல்கிறோம். இரு புள்ளிகளுக்கு இடையிலான தொலைவை என்னன்னு சொல்கிறோம், நீளம்னு சொல்கிறோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ஒளியானது டேஷ் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே 1 மீட்டர் எனப்படும். ஒளியானது வெற்றிடத்தில் கடக்கும் தொலைவு 1/29979458. 29,97,92,458 வினாடியில் 1 பங்கு தான் வந்து வெற்றிடத்தில் கிடக்குது. அந்த தூரம் தான் வந்து 1 மீட்டர்னு வரையறுக்கிறாங்க. லாங்குக்கும் லைட்டுக்கும் உள்ள ரேஷியோவை சொல்லியிருக்காங்க. 29,97,92,458. இல்லை ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 2997924558. இந்த வினாடியில் 1 பங்கு தான் வெற்றிடத்தில் கடக்கும் ஒளி. இதை தான் வந்து 1 மீட்டர்னு வரையறுக்கிறாங்க. நீளம் அளவிட பயன்படுத்தப்படும் கருவி. நீளத்தை அளக்க என்ன பயன்படுத்துகிறோம், அளவுகோலை பயன்படுத்துகிறோம். 16வது கேள்வி. நீளம் அளவிட பயன்படுத்தப்படும் கருவி என்ன, அளவுகோல். மிக பெரிய வானியல் தூரங்களை அளவிட பயன்படும் அலகு. மிகப்பெரிய வானியல் தூரங்களை அளவிட பயன்படும் அலகு வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். டிஎன்பிஎஸ்சியில் இது பற்றின கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. புவி மற்றும் சூரியன் மையங்களுக்கு இடையேயான சராசரி தொலைவு வந்து வானியல் ஆரம். 18வது கேள்வி. புவி மற்றும் சூரியன் மையங்களுக்கு இடையேயான சராசரி தொலைவை என்னென்னு சொல்கிறோம், வானியல் அலகுன்னு சொல்கிறோம். புவி மற்றும் சூரியனின் மையங்களுக்கு இடையே உள்ள சராசரி தொலைவு தான் வந்து வானியல் அலகு. வானியல் அலகு, ஒரு வானியல் அலகுங்கிறது என்ன மதிப்பு அப்படின்னா அதை ஏயுன்னு குறிக்கிறாங்க. ஒரு வானியல் அலகு அப்படின்னா 1.496 × 10^11 மீட்டர். 1.496 × 10^11 மீட்டர். இது 9th இருக்கிறது எல்லாமே வந்து ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. திரும்ப ஒரு ரீகால் மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு 2-3 தான் சேர்த்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். வானியல் அலகுனா என்ன, 1.496 × 10^11 மீட்டர். 20வது கேள்வி பாருங்கள். ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஒளியாண்டு. ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவை தான் என்னன்னு சொல்கிறோம், ஒளி ஆண்டுன்னு சொல்கிறோம். சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது விண்ணியல் ஆரம். சூரிய குடும்பத்துக்கு வெளியில் போனால் அது விண்ணியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட விண்ணியல் ஆரம். ஒளி ஓராண்டு காலம் பயணம் செய்வது ஒளி ஆண்டு. இது பாருங்கள், வழி அலகுகள்னு சொன்னோம் இல்லையா, வழி அளவுகள்னு சொன்னோம் இல்லையா, அடிப்படை அளவை பயன்படுத்தி வர்ற அளவுகள் எல்லாமே வந்து வழி அளவுகள். அதுக்கு ஒரு 10 அளவுகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பரப்புங்கிறது, பருமன்கிறது, அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசை, அழுத்தம், ஆற்றல், பரப்பு இழுவிசை, இது எல்லாமே என்ன அளவு, வழி அளவு. இது எதை பயன்படுத்தி வருது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. பரப்புனா நீளம் × அகலம், பருமன் அப்படின்னா நீளம், அகலம், உயரம். அடர்த்தி நிறைபை பருமன், அடர்த்தி நிறைபை பருமன். திசைவேகம் இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சிங்கிறது மீட்டரில் இருக்கும், காலம்ங்கிறது வினாடியில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் மீட்டர் பை வினாடின்னு ஈஸியாக சொல்லிடலாம். புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காது. ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று வர வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பேசிக்கையாவது புரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே பேசிக்ஸ் தான். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்தது எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி வரும். 10th வரைக்குமே பேசிக் தான் இல்லையா, பேசிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறத மனசில் வச்சு படிங்க. மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சு படிங்க. திசைவேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம். உந்தம் அப்படிங்கிறது நிறை × திசைவேகம். நிறைங்கிறது கிலோகிராமில் இருக்கும், வேகம்ங்கிறது வினாடியில் இருக்கும். கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. அடுத்து முடுக்கம், திசைவேகம் பை காலம்.
முடுக்கம் திசைவேகம் பை காலம், மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. விசை அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கம், விசை அப்படிங்கிறது நிறை இன்ட்டு முடுக்கம், கிலோகிராம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு அல்லது நியூட்டன்னு வரும். விசையின் அலகு நியூட்டன். யார் அவர்? அதை கண்டுபிடிச்சவர், அதனால அதை கேபிட்டலில் போடுறோம். அழுத்தம் விசை பை பரப்பளவு. அழுத்தம்ங்கிறது விசை பை பரப்பளவு. விசைக்கு நம்ம ஏற்கனவே நியூட்டன் பார்த்தோம் இல்லையா, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது தான் அழுத்தம், அல்லது பாஸ்கல்னு சொல்லுவாங்க, அல்லது பாஸ்கல். அடுத்து ஆற்றல். ஆற்றல் வந்து விசை இன்ட்டு தொலைவு, நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அல்லது ஜூல். ஆற்றலின் அலகு ஜூல். அப்படி சொல்லாமல் நியூட்டன் இன்ட்டு மீட்டர்னு கூட கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு இப்போ ஆற்றலின் அலகுன்னு கேட்டுட்டு நியூட்டன் இன்ட்டு மீட்டர்னு கொடுத்துருக்கலாம், ஜூல் கொடுக்காம. அப்படிங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது விசை பை நீளம். பரப்பு இழுவிசைங்கிறது விசை பை நீளம். இதை நியூட்டன் பை மீட்டர்னு சொல்லுவாங்க. நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஒளி ஓர் ஆண்டில், ஒளியாண்டோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒளியாண்டின் மதிப்பு 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஒளியாண்டின் மதிப்பு. ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது 9.46 × 10⁻15 மீட்டர். அடுத்து 25. சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படும் அலகு தான் வந்து விண்ணியல் ஆரம்னு பார்த்தோம். திரும்ப பாருங்கள், விண்ணியல் ஆரம் எத்தனை ஒளி ஆண்டுகள் அப்படின்னா, ஒரு விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது 3.26 ஒளி ஆண்டுகள். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளி ஆண்டுகள். இந்த பெரிய அலகுகள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் அப்படின்னா 10 கியூப், 1000 வந்து 10 கியூப்னு சொல்கிறோம். வானியல் அலகு ஒரு AU = 1.496 × 10⁻11. வானியல் அலகுங்கிறது 1.496 × 10⁻11. வானியல் அலகு 1.496 × 10⁻11. கிலோமீட்டர் 10⁻3. வானியல் அலகு 1.496 × 10⁻11. 1.496 × 10⁻11. ஒளியாண்டு அப்படின்னா 9.46. ஒளியாண்டுனா வெறும் 9.46. அதே வானியல் அலகு அப்படின்னா 1.496. இந்த 1ங்கிறது வானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ங்கிறது வானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வானியலுக்கு கண்டிப்பாக 1 வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதே 1 தான் லாஸ்ட்டாகவும் முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 1, லாஸ்ட்டில் 2 1. அதை வச்சு வானியல் அப்படின்னா 1 1ன்னு வரும். ஒளியாண்டு அப்படிங்கிறது 9ல் ஸ்டார்ட் ஆகும். 9.46 × 10⁻15. விண்ணியல் அப்படிங்கிறது 3.08 × 10⁻16. 3.08 × 10⁻16 அப்படிங்கிறது தான் வந்து விண்ணியல் ஆரம். அடுத்து நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி. 28வது கேள்வி. ஆல்ஃபா சென்டாரி சூரியனிலிருந்து எத்தனை விண்ணியல் ஆரத் தொலைவில் உள்ளது? ஆல்ஃபா சென்டாரி 1.34 விண்ணியல் ஆரத் தொலைவில் உள்ளது. ஆல்ஃபா சென்டாரி சூரியனிலிருந்து எத்தனை விண்ணியல் ஆரத் தொலைவில் உள்ளது? 1.34 விண்ணியல் ஆரத் தொலைவு. நமக்கு மிக அருகில் இருக்கிறது எதுன்னு கேட்டாக்கா ஆல்ஃபா சென்டாரி தான் சொல்லணும். 29வது கேள்வி. நமது வெறும் கண்ணிற்கு தென்படும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து எத்தனை விண்ணியல் ஆரத் தொலைவில் உள்ளது? நம்ம கண்ணுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா நட்சத்திரம்லாம், அதெல்லாம் வந்து 500 விண்ணியல் ஆரத் தொலைவில் இருக்கான். 500 விண்ணியல் ஆரத் தொலைவில் இருக்கான். இப்போ ஒரு விண்ணியல் ஆரத் தொலைவுங்கிறது 3.08 × 10⁻16 இல்லையா. நாம் கண்ணால் பார்க்குறது 500 விண்ணியல் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அணுக்களோட இடைதூரத்தை அளவிட பயன்படுவது, அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளவிட பயன்படுறது என்ன அப்படின்னா, இரு அணுக்களுக்கு இடையே இருக்கிற தூரத்தை எதை வச்சு அளவிடுறாங்க அப்படின்னா ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிற அலகை வச்சு பயன்படுத்துகிறாங்க. இரு அணுக்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளவிட பயன்படும் அலகு ஆங்ஸ்ட்ராங். இதை A⁻O போடுவாங்க. A⁻O. ஒரு ஆங்ஸ்ட்ராங் = 10⁻10ன்னு வரும். 10⁻−10. பாருங்கள், ஒளியின் அலைநீளம், உட்கருவின் அளவு போன்ற மிக சிறிய அளவுகளை அளவிட பயன்படுறது தான் வந்து ஆங்ஸ்ட்ராம். ஒரு ஆங்ஸ்ட்ராம் என்பது 10⁻−10 மீட்டர் ஆகும். ஒரு ஆங்ஸ்ட்ராம் என்பது 10⁻−10. 10⁻−9 என்னன்னு தெரியுமா? நானோமீட்டருக்கு வந்து 10⁻−9ன்னு வரும். ஒரு பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவு எது? நிறைன்னு சொல்கிறோம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அலகை
ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை என்னன்னு சொல்கிறோம்? நிறைன்னு சொல்கிறோம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஒரு கிலோகிராமோட முன்மாதிரி எதில் பாதுகாக்கப்படுகிறது? ஒரு கிலோகிராமுக்குன்னு ஒரு முன்மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அது எந்த இடத்துல பாதுகாக்கப்படுது அப்படின்னா செவ்ரஸ்ங்கிற இடத்துல பாதுகாக்கப்படுகிறது. செவ்ரஸ். ஒரு கிராம்ங்கிறது எத்தனை கிலோகிராம்? 0.001 கிலோகிராம்னு கொடுப்பாங்க. ஒரு மில்லிகிராம்ங்கிறது 0.0001 அப்படிங்கிறது, அதாவது 10,000ல் 1 அப்படின்னு, லட்சத்தில் 1. ஒரு மில்லிகிராம் அப்படின்னா லட்சத்தில் 1. அதே ஒரு கிராம் வந்து கிலோகிராமோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1000ல் 1. மில்லிகிராமில் கொடுத்துட்டு கிலோவில் கேட்டால் லட்சத்தில் 1ன்னு வரணும். எத்தனை சைஃபர் வரணும்? 1, 10, 100, 10,000, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 6 சைஃபர் வரணும். 6 சைஃபர் வரணும் மில்லிகிராமில் கொடுத்துட்டு கிலோவில் கேட்டால். அதே கிராமில் கொடுத்துட்டு கிலோவில் கேட்டால் 2 சைஃபர் வந்தால் போதும். இதுக்கு 6ங்கிறதுனால 5 சைஃபர் வரணும். பாருங்கள், ஒரு குவிண்டால் எத்தனை கிலோகிராம்? 100 கிலோகிராம். ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன்னுங்கிறது எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம். அப்போது 10 குவிண்டாலுங்கிறது ஒரு மெட்ரிக் டன். 10 குவிண்டால்னா ஒரு மெட்ரிக் டன். ஒரு குவிண்டால்னா 100 கிலோ அப்படிங்கும்போது 10 குவிண்டால்னா 1000 கிலோ. ஒரு மெட்ரிக் டன்னா 10 குவிண்டால்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 50வது கேள்வி. புரோட்டான், நியூட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு அணு நிறை அலகு. புரோட்டான், நியூட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு அணு நிறை அலகு. ஒரு AMU என்பது எந்த அணுவின் நிறை? 12ல் 1 பங்கு கார்பனின் நிறை. ஒரு AMUங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா கார்பனோட அணு நிறையை வச்சு தான் சொல்கிறாங்க. இதை C⁻12ன்னு சொல்லுவோம். 12ல் 1 பங்கு. 12ல் 1 பங்கு. கார்பன் வந்து C12ன்னு வரும். அடுத்து 52. 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை எவ்வளவு? 1 மில்லி லிட்டர் நீரின் நிறை வந்து 1 கிராம். 1 லிட்டர் நீரின் நிறை 1 கிலோகிராம். 1 லிட்டர் நீரின் நிறை 1 கிலோகிராம். அதே மாதிரி சிறிய அலகுகளை எந்த மாதிரி மதிப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா சின்னதுலேருந்து பார்த்தா தெரியும். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10⁻². சென்டிமீட்டருங்கிறது 10⁻². மில்லிமீட்டர்னா 3. மில்லிமீட்டர் -3. மைக்ரான் அப்படின்னா 6. மைக்ரான் அப்படின்னா -6. நானோனா -9. ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னா 10. ஃபெர்மி அப்படின்னா 15. ஃபெர்மி 15, ஆங்ஸ்ட்ராங் 10, நானோ வந்து 9. இந்த ஆம்ஸ்ட்ராங் நானோலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. மைக்ரான் அப்படிங்கிறது 6. மில்லிமீட்டர் 3, சென்டிமீட்டர் 2. அடுத்து நிகழ்வுகளின் இடைவெளியை அளவிட பயன்படும் பொருள் என்ன? காலம். 2 நிகழ்வுகளுக்கு இடையே உள்ளதை எப்படி சொல்லுவோம்? காலத்தால் சொல்கிறோம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஒளி 29,97,92,458 மீட்டர் தொலைவு செல்ல எடுக்கும் நேரம் தான் வந்து 1 வினாடி. ஒளி வெற்றிடத்தில் போகிற தூரம் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒளி வெற்றிடத்தில் இவ்வளோ தூரம் செல்கிறதுக்கு எடுக்கும் நேரம் தான் வந்து 1 வினாடி. ஒரு நாளில் 86,400ல் ஒரு பகுதி என வழங்கப்படுவது தான் வந்து 1 வினாடியம். அதை வந்து நாள் கணக்குலையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சூரிய நாளில் ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளில் 86,400 மடங்கில் 1 தான் வந்து 1 வினாடி அப்படின்னு குறிக்கிறாங்க. காலத்தின் மிகப்பெரிய அலகுகளை என்னன்னு சொல்கிறோம்? மில்லேனியம்னு சொல்கிறோம். ஒரு மில்லேனியம்னு சொல்கிறோம். காலத்தின் மிகப்பெரிய அலகு என்னது? மில்லேனியம். நாள், மாதம், வருடம் மற்றும் மில்லேனியம். ஒரு மில்லேனியம்ங்கிறது 3.16 × 10⁻9. ஒரு மில்லேனியம் அப்படிங்கிறது காலம், பெரிய காலம். அந்த காலத்தோட அளவு என்ன அப்படின்னா 3.16 × 10⁻9 வினாடிகள். அடுத்து வெப்பநிலை பற்றி கொடுத்துருக்காங்க. வெப்பம் மற்றும் குளிர்ச்சி அளவை குறிக்கப்படுவது எது? வெப்பம் மற்றும் குளிர்ச்சியோட அளவை குறிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? வெப்பநிலையை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின்.
62வது கேள்வி, நீரின் முப்புள்ளி வெப்பநிலை எதனால் வரையறுக்கப்படுகிறது? நீரின் முப்புள்ளி வெப்பநிலை அப்படிங்கிறது திடம், திரவ, வாயு இது மூன்றும் சந்திக்கிற புள்ளியை தான் வந்து முப்புள்ளி வெப்பநிலைன்னு சொல்கிறோம். அது வந்து 273. இதை வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. ஓகே வெப்பநிலை 273.16 அப்படிங்கிறது தான் முப்புள்ளி வெப்பநிலை. நீரின் முப்புள்ளி வெப்பநிலையில் 3 நிலைகளும் சமநிலையில் இருக்கும். அது என்ன அப்படின்னா திட, திரவ, வாயு. இதை தான் வந்து தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே வெப்பநிலை எனப்படுவது தனிச்சுழி வெப்பநிலை. ஓகே வெப்பநிலை எனப்படுவது என்ன? தனிச்சுழி வெப்பநிலை. 65 கெல்வினுக்கு அடுத்து வேறு என்ன வெப்பநிலை இருக்குது அப்படின்னா செல்சியஸ் இருக்குது. கெல்வினுக்கு அடுத்துள்ள வெப்பநிலை செல்சியஸ் வெப்பநிலை. வெப்பநிலை அளவிட இருக்கும் இன்னொரு பெயர்னா இன்னொரு அளவீடு என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட். வெப்பநிலை அளவிட 3 அளவுகள் இருக்குது: கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். வெப்பநிலை எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? கெல்வின் தான் சொல்லணும். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கெல்வின். அடுத்து ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் என்ன அப்படின்னா முன்னீடுகள்னு சொல்கிறோம். ஒரு அலகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் முன்னீடுகள். ஒரு அலகின் குறியீட்டுக்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகளை என்னன்னு சொல்கிறோம்? முன்னீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 69வது கேள்வி, கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் முன்னீடு அப்படிங்கிறது கிலோ. கிலோமீட்டரில் முன்னீடு அப்படிங்கிறது கிலோ. கிலோ என்ற முன்னீட்டின் குறியீடு என்ன? கே. கேங்கிறது தான் இதில் முன்னீட்டுக்கான குறியீடு. முன்னீடு என்பது எதன் அடுக்கை குறிக்கிறது? முன்னீடு என்பது எதன் அடுக்கை குறிக்கிறது? 10 அடுக்கை குறிக்கிறது. முன்னீடு என்பது 10 அடுக்கை குறிக்கின்றது. அணுவின் உட்கருவின் ஆரம் எந்த அளவில் குறிக்கப்படுகிறது? அணு உட்கருவோட ஆரம் என்ன அப்படின்னா 10⁻−15. அணுவின் உட்கருவின் ஆரம் என்ன அப்படின்னா 10⁻−15. 10-15 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10-15 தான் அணுவோட உட்கரு ஆரம். இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு எந்த அளவில் குறிக்கப்படுகிறது? 10⁻26 மீட்டர். அதிகமான தூரங்கள் பவர் ப்ளஸில் தான் வரும். குறைவான தூரங்கள் வந்து குறைவான அளவுகள் வந்து மைனஸில் வரும். எல்லாமே 10 மடங்கு தான். ஆனால் மைனஸில் வந்தால் அது ரொம்ப சின்ன அலகு, ப்ளஸில் வந்தால் பெரிய அலகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு 10⁻26 மீட்டர். எலக்ட்ரான்களின் நிறை என்ன? எலக்ட்ரான்களின் நிறை 9.11 × 10⁻31 கிலோகிராம். 9.11 × 10⁻31 கிலோகிராம்ங்கிறது தான் வந்து எலக்ட்ரானின் நிறை. பால்வழித்திரள் அண்டத்தின் நிறை என்ன? பால்வழித்திரள் அண்டத்தின் நிறை 2.2 × 10⁻41 kg. பால்வழித்திரள் அண்டத்தின் நிறை 2.2 × 10⁻41 kg. இயற்பியல் அளவீடுகளில் மதிப்பு எவ்வாறு மாறுபடுது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாறுபடுது. இயற்பியல் அளவீடுகளில் மதிப்புகளில் எவ்வாறு மாறுபடுது? மிகப்பெரிய அளவுகள். அதனால தான் வந்து 10 மடங்குகளாக வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? 10 மடங்கு. 10⁻15 அப்படின்னா அது என்னது? பீட்டா. பீட்டாக்கு பி. டெரா அப்படின்னா டி. 12னா டெரா டி. 9னா ஜிகா ஜி. 9 ஜிகா ஜி. -9னா நானோ. ஓகேவா? ப்ளஸில் வந்திருக்கு. இது ப்ளஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பீட்டானா பி. 12னா டெரா டி. 9னா ஜிகா ஜியில் வரும். 6னா மெகா. 6னா மெகா எம்மில் வரும். மெகா எம். மெகாங்கிறது ஞாபகம் வச்சிட்டாலே போதும். ஃபஸ்ட் லெட்டர் தான் இங்கே அதிகமாக வருது. 3க்கு வந்து கிலோ. 3னா கிலோ. 1000 தான் வந்து 3ன்னு போட்டிருக்காங்க. கிலோ கே. 10⁻2 வந்து ஹெக்டா. ஹெக்டாக்கு வந்து ஹெச். ஹெக்டார்னா ஹெச். 1ன்னா டெக்கா. 1ன்னா டெக்கா. -1ன்னா டெசி. -1ன்னா டெசி. டெக்காவும் டெசியும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது? டெக்கானா டிஏ போட்டிருக்காங்க, டெசினா டி போட்டிருக்காங்க. -2னா சென்டிமீட்டர். -1னா சென்டி. -3னா மில்லி. -6னா மைக்ரோ. +6னா மெகா. -6னா மைக்ரோ. மாரி ரிலேட் பண்ணி படிங்க. 9னா நானோ. 12னா பிக்கோ. 15னா பெம்டோ.
15னா ஃபெம்டோன்னு படிக்கணும். F 15னா பெம்டோ. அதே +15னா பீட்டா. +15னா பீட்டா. நீங்கள் இதை வச்சு படித்தாலே படிச்சிடலாம். +12னா டெரா, -12னா பிக்கோ. -12னா பிக்கோ. -9னா நானோ, +9னா ஜிகா. ஜிகானா ஜிகா, 9னா ஜிகா, 6னா மெகா, 3னா கிலோ, 2னா ஹெக்டா, 1னா டெக்கா, -1னா டெசி, -1னா டெசி, -2னா சென்டிமீட்டர், -3 மில்லிமீட்டர், -6 வந்து மைக்ரோ, -9 நானோ, -12 பிக்கோ, -15 ஃபெம்டோ. அடுத்து 77வது கேள்வி பாருங்க. அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும்? பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டும். இப்போ வாட்டு, நியூட்டன் அதெல்லாம் வந்து பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டும். நியூட்டன், ஹென்றி, ஆம்பியர், வாட் இது எல்லாமே வந்து அறிவியல் அறிஞர்கள் பெயர்களால் தான் வந்திருக்கு. அறிவியல் அறிஞர் பெயர்கள். அடுத்து அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகள் எவ்வாறு எழுத வேண்டும்? கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அறிவியல் அறிஞர் பெயரில் இருக்குது அப்படின்னா அதை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதான் வந்து பெரிய எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. நியூட்டன் என்பதன் குறியீடு N, கேபிட்டல் N. ஹென்றி என்பதன் குறியீடு H. ஆம்பியர் அப்படிங்கிறது A. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் அறிஞர்களோட பெயர்களில் தான் இருக்குது. அடுத்து வாட்டுங்கிறதும் W அப்படின்னு குறிக்கப்பட வேண்டும். இது எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து அறிவியல் அறிஞர் பெயர்கள். ஓகே, அறிவியல் அறிஞர் பெயர் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இப்போ மீட்டர் அப்படிங்கிறது இப்போது 85வது கேள்வி பாருங்கள். மீட்டர் என்பதன் குறியீடு என்ன? M, ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். ஏன்னா மீட்டருங்கிறது யாரோட பெயரும் கிடையாது. கிலோகிராம்ங்கிறதும் அப்படி தான் கேஜின்னு தான் குறிக்கப்படணும். அலகுகளின் இறுதியில் பயன்படுத்தக்கூடாதது எது அப்படின்னா அலகுகளில் குறியீடுகளுக்கு இறுதியிலையோ இல்லை இடையிலையோ வந்து நிறுத்தல் குறிகள் இடக்கூடாது. நிறுத்தல் குறிகள் வைக்கக்கூடாது. இப்போது 50 மீட்டர் அப்படிங்கிறத 50 மீட்டர் பாயிண்ட் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக புள்ளி வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அது தவறு. அதே மாதிரி 10 கிலோகிராம் அப்படிங்கிறத 10 கேஜின்னு தான் போடணுமே தவிர 10 கேஜிஸ்ன்னு போடக்கூடாது. ஃப்ளூரலில் எழுதக்கூடாது. அடுத்து 90. வெப்பநிலையை கெல்வின் அலகில் குறியிடும் போது பயன்படுத்தக்கூடாது என்ன அப்படின்னா டிகிரி. ஏன்னா வந்து கெல்வினுக்கு டிகிரி பயன்படுத்தக்கூடாது. K அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? இப்போது ஒரு டிகிரி போடுறோம் அப்படின்னா K தான் போடணுமே தவிர அதுக்கு டிகிரியை பயன்படுத்தக்கூடாது. கெல்வினுக்கு டிகிரி பயன்படுத்தக்கூடாது. அடுத்து அளவுகளோட குறியீடுகளை வகுக்கும்போது ஒரே ஒரு இதுதான் போடணும். சரிவு அப்படிங்கிறது இப்போ டிவிஷனுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சரிவு தான் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்தக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்தக்கூடாது. அலகுகளை வகுக்கும்போது ஒரே ஒரு சரிவு குறியீடு பயன்படுத்த அனுமதி இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு மேலே அந்த டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து இப்போ பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. J/K/MOL அப்படிங்கிறது எழுதக்கூடாது. அந்த மாதிரி எழுதுனா அது தவறு. JK பவர் -1 மோல் பவர் -1 அப்படின்னு தான் எழுதணும். ஜூல் கிலோகிராம் பவர் -1 மோல் பவர் -1. அடுத்து எண் மதிப்பிற்கும் அலகிற்கும் இடையில் இட வேண்டியது எது? இடைவெளி. ஒரு எண் மதிப்பும் அலகும் இருக்குது அப்படின்னா, யூனிட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையில இடைவெளி இடணும். ஆம்பியர், செகண்ட் போன்ற குறியீடுகள் வந்து ஏற்கப்படாதவை. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதவை. ஆம்பியருங்கிறதுல AM பண்ணும், செகண்டை வந்து SECன்னு எழுதக்கூடாது. பாருங்க, AM SEC இந்த மாதிரி ஆம்பியருங்கிறத AM பண்ணும் SECன்னு எழுதக்கூடாது. செகண்டை வந்து SECன்னுலாம் எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதும்போது அது வந்து அறிவியலுக்கான குறியீடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஆம்பு, செகண்ட் போன்ற குறியீடுகள் ஏற்கப்படாதவை. பயன்படுத்த வேண்டிய குறியீடு எனது? பயன்படுத்த வேண்டிய குறியீடுகள் எவ்வகை குறியீடுகள்? ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகள். அதாவது ஆம்பியர், செகண்ட் அந்த மாதிரி எழுதுறது தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்னு போட்டிருக்காங்க. 98. இயற்பியல் அளவுகளின் எண் மதிப்புகள் எந்த முறையில் எழுதப்பட வேண்டும்?
அறிவியல் முறையில் தான் வந்து இயற்பியல் அளவுகள் எழுதப்படணும். எப்படி அப்படின்னா, பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 என்று எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா, இது அறிவியல் முறை எப்படி அப்படின்னா 1.36 × 10⁴. ஏன் 10⁴? kgm பவர் -3. 10⁴ என்ன, 10 அடுக்கில் தான் எழுதணும். அதுக்காக தான் பாதரசத்தின் அடர்த்தி 10 மடங்கில் என்ன வரும், 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு தான் எழுதணும். அடுத்து 100வது கேள்வி, சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் அளவீடுகள் குறிக்கப்பட்ட உலோகப்பட்டை என்ன என்று அழைக்கப்படுகிறது? சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் போட்டால் அளவுகள்லாம் போட்டிருக்கோம். எது அப்படின்னா வெர்னியர் அளவு. வெர்னியர் அளவில் இதை வந்து முதன்மை அளவுகோல்னு சொல்கிறோம். அதில் அளவுலாம் போட்டிருக்கிறதுனால அது முதன்மை அளவுகோல். வெர்னியரோட அமைப்பில் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் அளவீடுகள் குறிக்கப்பட்ட உலோகப்பட்டை என்ன? முதன்மை அளவுகோல். முதன்மை அளவுகோலுக்கு செங்குத்தாக பொருத்தப்பட்ட தாடை வந்து நிலையான தாடை. முதன்மை அளவுகோலுக்கு செங்குத்தாக பொருத்தப்பட்ட தாடை என்னன்னு சொல்கிறோம்? நிலையான தாடைன்னு சொல்கிறோம். வெர்னியரோட அமைப்பு. இதில் கீழ்நோக்கி பயன்படுத்தப்படும் தாடைகள் வந்து நிலையானவை. கீழ்நோக்கி பயன்படுத்தப்படும் தாடைகள் நிலையானவை. மேல் நோக்கி இயங்கும் தாடைகள் தான் வந்து நழுவி அமைப்பில் மாறி மாறி வரும். மேல் நோக்கி இயங்கும் தாடைகள் உடைய பகுதி வந்து நழுவி. நழுவியை நகர்த்த பயன்படும் பகுதி தான் வந்து திருகு. நழுவியை நகர்த்தி அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பொருத்துறது தான் வந்து, பொருத்துறதுக்கு என்ன பயன்படுது? திருகு, ஸ்க்ரூ பயன்படுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த நழுவியை நகர்த்த பயன்படும் பகுதி வந்து திருகு. வெர்னியர் அளவுகோல் அளவி குறிக்கப்பட்டிருக்கும் இடம். வெர்னியர் அளவுகோலில் அளவிலாம் குறிக்கப்பட்டிருக்க இடம் வந்து நழுவின்னு சொல்கிறோம். நழுவியில் அளவுகள்லாம் வந்து குறிக்கப்பட்டு இருக்கும். அளவுகள் எழுதப்பட்டது ஒரு இடம், குறிக்கப்படுறது ஒரு இடம். இதை வச்சு அந்த இடத்துல இந்த அளவு அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக உள்ளது தான் வந்து நழுவி. காட்டுவதற்காக உள்ள இடம் வந்து நழுவி. அடுத்து 106வது கேள்வி, நழுவியுடன் நகரும் தாடைகள் எவைனா இயங்கும் தாடைகள். நிலையான தாடைகள், மேல் நோக்கி இயங்கும் தாடைகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நகர்றது. கீழ் நோக்கி பயன்படுத்தப்படும் தாடைகள் வந்து நிலையானது. நழுவியுடன் நகர்ற தாடை எது? இயங்கும் தாடைகள் தான் வந்து நழுவியுடன் நகருபவை. 107வது கேள்வி பாருங்க, வெளிப்புற அளவுகளை அளவிட பயன்படுத்தப்படும் தாடைகள். வெளிப்புற அளவுகளை அளவிட பயன்படுத்தப்படும் தாடைகள் வந்து கீழ் நோக்கிய தாடைகள். உட்புற அளவுகளை அளவிட பயன்படும் தாடைகள் மேல் நோக்கிய தாடைகள். வெளிப்புறம் வந்து கீழ் நோக்குனது, உட்புறம் வந்து மேல் நோக்கிய தாடைகள். உள்ளீடற்ற பொருளின் ஆழத்தை அளவிட பயன்படும் மெல்லிய பட்டை எங்கு இணைக்கப்பட்டுள்ளது? வெர்னியர் அளவுகோலோட வலது புறத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. உள்ளீடற்ற பொருளின் ஆழத்தை அளவிட பயன்படும் மெல்லிய பட்டை எங்கு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா வெர்னியர் அளவுகோலோட வலது புறத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. வெர்னியர் அளவினை பயன்படுத்தும் முதல் படி என்ன அப்படின்னா, வெர்னியர் அளவுகோலை பயன்படுத்தும் போது அதில் முதல் படி என்னவா இருக்கும் அப்படின்னா, அதோட மீச்சிற்று அளவை அளவிடுறதோ எல்லை மற்றும் சுழி பிழையை கண்டறியறது தான் அதோட முதல் படி. வெர்னியர் அளவுகோலை எடுத்தால் அதில் முதல் படி என்ன செய்யணும் அப்படின்னா, மீச்சிற்று அளவு என்ன அப்படிங்கிறத கணக்கிடணும். அதுக்கு அடுத்து எல்லை மற்றும் சுழி பிழையை கண்டறிவதே அதோட முதல் படியாக இருக்கும். கருவியின் மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, முதன்மை கோளின் ஒரு மீச்சிற்றளவு பை வெர்னியர் கோல் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. வெர்னியர் கருவியோட மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, முதன்மை கோளின் ஒரு மிக சிறிய பிரிவின் மதிப்பு பை வெர்னியர் கோல் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. இதுதான் வந்து மீச்சிற்றளவு கணக்கிடுறது. முதன்மை கோளின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு பை வெர்னியர் கோல் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. அது என்ன அப்படின்னாக்கா, மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். முதன்மை கோல் பிரிவு சென்டிமீட்டரில், அதோட உட்பிரிவுகள்லாம் வந்து மில்லிமீட்டர்லையும் இருக்கும். எனவே முதன்மை கோலில் மிக சிறிய அளவு வந்து 1 மில்லிமீட்டர் ஆகும். 1 மில்லிமீட்டர் ஆகும். வெர்னியர் அளவுகளின் மொத்தம் வந்து 10 பிரிவுகள். 1 மில்லிமீட்டரில் 10 பிரிவாக எடுத்தால் என்னவோ அதான் வந்து மீச்சிற்றளவு. வெர்னியர் அளவுகோலின் மொத்தம் வந்து 10 பிரிவுகள் உள்ளன. பெரும்பாலும் முதன்மை கோல் பிரிவு வந்து சென்டிமீட்டரிலும், அதோட உட்பிரிவுகள் வந்து எப்படி இருக்கும்? மில்லிமீட்டர்லையும் இருக்கும். அப்போது வெர்னியரின் மீச்சிற்றளவு என்ன அப்படின்னா, 10ல் 1 மில்லிமீட்டர். 10 பாகமாக பிரிக்கிறோம் மில்லிமீட்டர் அப்படின்னா அதில் 1, 0.1 மில்லிமீட்டர்
எப்படி எல்லாமே நினைவில் இருக்கணும். வெர்னியரோட மீச்சிற்றளவு என்ன? 10ல் 1 மில்லிமீட்டர்னு சொல்லணும். 1 மில்லிமீட்டரை 10 பாகமாக பிரித்தா அதில் 1 தான் வந்து வெர்னியரோட மீச்சிற்றளவு. அப்படி இல்லை அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர்னு சொல்லணும். அப்படி இல்லையா 0.01 சென்டிமீட்டர்னு சொல்லணும். இதில் எந்த யூனிட்டை வேணால் கொடுப்பாங்க. எதை கொடுத்தாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 4 ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுப்பாங்க, கரெக்டாக சொல்லணும். 0.1 மில்லிமீட்டர் ஆர் 0.01 சென்டிமீட்டர் வெர்னியரின் மீச்சிற்றளவு. 115வது கேள்வி பாருங்க. வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு டேஷாக அமைந்தால் அது நேர்பிழை, வலப்புறமாக அமைந்தால் அது நேர்பிழை. வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு டேஷாக அமைந்தால் அது நேர்பிழை, வலப்புறமாக அமைந்தால் அது நேர்பிழை. 116. வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடதுபுறமாக அமைந்தால் அது எதிர்பிழை. இடது எதிர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 117. எண்ணிலக்க வெர்னியர் அளவியின் டேஷ் கணக்கிட வேண்டிய தேவையில்லை. நாம் வெர்னியர் அளவுகோல் பார்த்தோம் இல்லையா, அது வந்து முன்னாடி யூஸ் பண்ணுறது, இப்போது அதுக்கு பதிலாக டிஜிட்டலில் வந்துடுச்சு. அதுதான் வந்து எண்ணிலக்க வெர்னியர் அளவின்னு சொல்கிறாங்க. அதில் மீச்சிற்றளவோ சுழிப்பிழை திருத்தங்கள்லாம் வந்து கணக்கிட தேவையில்லை. ஏன்னா டிஜிட்டலாக இருக்கு இல்லையா, அதில் இதெல்லாம் தேவைப்படாது. எண்ணிலக்க வெர்னியர் அளவியில் டேஷ் கணக்கிட வேண்டிய தேவையில்லை, மீச்சிற்றளவு சுழிப்பிழை திருத்தம் போன்றவற்றை கணக்கிட தேவையில்லை. 118வது கேள்வி பாருங்கள். திருகளவின்னு ஒன்று இருக்குது. அடுத்து திருகளவி இப்போ சொல்கிறாங்க. திருகளவியின் சட்டத்தின் வடிவம் என்ன? யூ வடிவத்தில் இருக்கும். திருகளவியின் சட்டத்தின் வடிவம் எப்படி இருக்கும்? யூ வடிவத்தில் இருக்கும். யூ வடிவ சட்டத்தின் ஒரு புறம் பொருத்தப்பட்டுள்ள பொருள் உலோக உருளை. யூ வடிவ சட்டத்தில் ஒரு புறம் பொருத்தப்பட்டுள்ள பொருள் என்ன அப்படின்னா உலோக உருளையை பொருத்தியிருப்பாங்க. உருளையின் உட்புறத்தில் செதுக்கப்பட்டிருப்பது புரிகள். உருளையின் உட்புறத்தில் செதுக்கப்பட்டிருப்பது புரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து புரியின் இயங்கு பகுதி வந்து திருகு. புரியின் இயங்கு பகுதி தான் வந்து திருகு. திருகின் அச்சுக்கு இணையாக குறிக்கப்பட்ட அளவுகோல் தான் வந்து புரிக்கோள். திருகின் அச்சுக்கு இணையாக குறிக்கப்பட்ட அளவுகோல் தான் வந்து புரிக்கோள்னு சொல்கிறோம். புரிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். புரிக்கோளோட குறியீடு வந்து பிஎஸ். புரிக்கோளின் குறியீடுங்கிறது பிஎஸ்ஸாக இருக்கும். திருகின் தலைப்பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ள உருளை தான் வந்து உள்ளீடற்ற உருளை. திருகின் தலைப்பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ள உருளை வந்து உள்ளீடற்ற உருளை. 125வது கேள்வி பாருங்கள். 100 பிரிவுகளை கொண்ட குவிந்த முனையுள்ள அளவுகோல் தான் வந்து தலைக்கோல். 100 பிரிவுகளை கொண்ட குவிந்த முனையுடன் உள்ள அளவுகோல் வந்து தலைக்கோல்னு சொல்கிறோம். அடுத்து தலைக்கோளின் குறியீடு தான் வந்து ஹெச்எஸ். புரிக்கோள் வந்து பிஎஸ், தலைக்கோள் வந்து ஹெச்எஸ். யூ வடிவ சட்டத்தின் ஒரு முனையில் உள்ள முனை வந்து நிலையான முனை. ஒரு சைடு வந்து நிலையான முனை இருக்கும், அதுக்கு எதிராக இருக்கிறது வந்து நகரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இதை படிச்சிங்க. ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இது வந்து நாங்கள் கையிலே வாங்கி பார்த்தோம். 10th படிக்கும்போது ஸ்கூல்லே காட்டுவாங்க. உங்களுக்கு காட்டியிருந்தாங்கன்னா இப்போ அதை நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்கள். அதற்கு யூ வடிவ சட்டத்தில் ஒரு முனையில் உள்ளது வந்து ஒரு பக்கம் வந்து நிலையாக இருக்கும், அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக இருக்கிறது வந்து நகரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு இடையில நம்ம எந்த அளவு அளக்கணுமோ அதை வச்சு நம்ம திருகிட்டே இருந்தால் அதில் வந்து டச் பண்ணும். திருகை அதிகமாக திருகப்படுவதை தடுக்கும் அமைப்பு தான் வந்து பற்சட்டம். அதை வேகமாக திருவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பற்சட்டமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0.01 மில்லிமீட்டர் துல்லியமாக அளவிடும் கருவி தான் வந்து திருகளவி. 0.01 மில்லிமீட்டர் துல்லியமாக அளவிடுறது தான் வந்து திருகு அளவி கருவி ஆகும். சரி, வெர்னியர் அளவி என்னத்தை அளவிடும்? 0.01 சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? 0.01 சென்டிமீட்டர், 0.1 மில்லிமீட்டர். ஓகேவா? 0.01 மில்லிமீட்டர் துல்லியமாக அளவிடுறது திருகளவி. அப்போ திருகளவி தான் ரொம்ப கம்மி, 0.01 மில்லிமீட்டர். இதே மில்லிமீட்டரை
இதில் இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் தான் வரும். 0.1 மில்லிமீட்டர் இருந்தால் தான் வந்து வெர்னியர். 0.01 அப்படின்னு இருந்தால் அது திருகளவி. திருகளவின் துல்லியம் தான் சொல்லியிருக்காங்க 0.01 மில்லிமீட்டர். ஒரு மில்லிமீட்டரில் 100ல் ஒரு பங்காக இது கண்டுபிடிக்குது. ஆனால் வெர்னியர் என்ன செய்யுது, ஒரு மில்லிமீட்டரில் 10ல் ஒரு பங்கை கண்டுபிடிக்குது. இது 100ல் ஒரு பங்கை கண்டுபிடிக்கின்றது. 132வது கேள்வி பாருங்க. ஒரு மில்லிமீட்டரில் 100ல் ஒரு பங்கு எவ்வளவு? 0.01 மில்லிமீட்டர். இதை வந்து யார் கண்டுபிடிக்கிறா? திருகளவி கரெக்டாக கண்டுபிடிக்குது. மெல்லிய கம்பியின் எந்த அளவை திருகளவியால் அளவிட முடியும்? விட்டத்தை திருகளவியால் அளவிட முடியும். மெல்லிய கம்பியின் விட்டத்தை. சரி, குறியீடு தூரம்னா என்னன்னா குறிக்கோளின் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. குறியீடை தூரம் அப்படின்னா என்னென்னா திருகளவியின் குறியீடை தூரம் என்ன? குறிக்கோளின் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோள் சுற்றுகளின் எண்ணிக்கை. அடுத்து 134வது கேள்வி. திருகளவி மீச்சுற்றளவு என்ன அப்படின்னா குறியீடை தூரம் பை தலைக்கோள் பிரிவுகள். மீச்சுற்றளவு திருகளவியின் மீச்சுற்றளவு குறியீடை தூரம் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஒரு மில்லிமீட்டரில் 100ல் ஒரு பங்கை தான் வந்து திருகளவி கண்டுபிடிக்குது. 10ல் ஒரு பங்கு வெர்னியர் அளவி கண்டுபிடிக்குது. அடுத்து தலைக்கோளின் சுழிப்பிரிவு குறிக்கோளின் டேஷில் அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை. வரைகோட்டுக்கு மேலே அமைஞ்சா எதிர் சுழிப்பிழை. தலைக்கோள் பிரிவு தலைக்கோளின் சுழிப்பிரிவு இருக்கு இல்லையா, அது குறிக்கோள் வரைகோட்டுக்கு மேலே அமைஞ்சது அப்படின்னா அது எதிர் சுழிப்பிழை. அதே தலைக்கோள் சுழிப்பிரிவு குறிக்கோளின் வரைகோட்டிற்கு கீழ் அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை. நேர் சுழிப்பிழை, எதிர் சுழிப்பிழை. 2 அளவுகோல் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெர்னியர், இன்னொன்று திருகளவி. இப்போ திருகளவி எடுத்துகிட்டு அதில் எந்த பாயிண்ட்டை வேணால் உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். அதனால இதில் முக்கியமாக இருக்கிற பாயிண்ட்டை தனியாக பாயிண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதை கேட்டால் கிளியராக ஆன்சர் பண்ணணும். அந்த மீச்சுற்றளவு என்னங்கிறது நல்லா தெரியணும். எதிர்ப்பிழை சுழிப்பிழை அப்படிங்கிறதும் நல்லா தெரியணும். இதில் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது இந்தந்த இடம், இந்த திருகளவினா இது, அதோட உள்ளீடற்ற உருளைனா இது, எந்த இடத்துல அளவுகள் குறிப்பாங்க, அதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா? தலைக்கோளின் சுழிப்பிரிவு குறிக்கோளின் வரைகோட்டிற்கு கீழே அமைஞ்சதுன்னா நேர்ப்பிழை, மேலே அமைஞ்சதுன்னா எதிர்ப்பிழை. அடுத்து ஒரு முட்டையின் ஓடு அதன் எடையின் எத்தனை சதவீதம் ஆகும்? முட்டையோட ஓடு அதோட மொத்த முட்டையில் 12% இருக்குது. ஒரு முட்டையின் ஓடு அதன் எடையில் எத்தனை சதவீதம்? 12%. நீல திமிங்கிலத்தின் எடை எத்தனை யானைகளின் எடைக்கு சமம்? 30 யானைகளின் எடைக்கு சமம். யப்பா, ஒரு நீல திமிங்கிலத்தோட எடை எத்தனை யானைகளின் எடைக்கு சமம்? 30 யானைகளின் எடைக்கு சமம். நீல திமிங்கிலத்தின் நீளம் எதனுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது? 3 பேருந்துகளுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. நீல திமிங்கிலத்தின் எடை, நீல திமிங்கிலத்தின் நீளம் 3 பஸ்ஸை நிப்பாட்டி வச்சா எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு ஒப்பிடுறாங்க. வெயிட்டை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா 30 யானையோட வெயிட்டோட ஒப்பிடுறாங்க. அடுத்து பொது தராசு பற்றி கொடுக்குறாங்க. படித்தர நிறைகளோடு பொருட்களை ஒப்பிட அளவிட பயன்படும் கருவி தான் வந்து பொது தராசு. படித்தர நிறைகளோடு பொருட்களை ஒப்பிட அளவிடப்படும் கருவி தான் வந்து பொது தராசு. நிறைய அளவிட நாம் தராசை பயன்படுத்துகிறோம். சரி, தராசில் எவ்வளோ அளவுக்கு வரைக்கும் நம்மளால் ஒப்பிட முடியும்? பொது தராசு எந்த ஒரு முறையில் அளவிடப்படுது அப்படின்னா ஒப்பீடு முறையில். சாதாரண தராசினால் எத்தனை கிலோ வரை துல்லியமாக அளவிட முடியும்? 5 கிலோ வரைக்கும். இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, கையில் பிடிக்கிறது, அதில் 5 கிலோ வரைக்கும் அளக்க முடியும். நிறைய அளவிட பயன்படும் கருவி தான் வந்து தராசு. நிறைய அளவிட பயன்படும் கருவி எது? தராசு. 43. நிறைய அளவிட பயன்படும் கருவி எது? தராசு. நிறைய அளவிட பயன்படும் கருவி தராசு. தற்காலத்தில் நிறைய அளவிட பயன்படும் மிக துல்லியமான கருவி எதுன்னா டிஜிட்டல் தராசு, எண்ணியல் தராசுன்னு சொல்கிறாங்க. இந்த பொருளை வச்சு அப்படியே நம்பரில் காட்டுது இல்லையா, காய்கறி கடை எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து எண்ணியல் தராசுன்னு சொல்கிறோம். தற்காலத்தில் நிறைய அளவிட பயன்படும் மிக துல்லியமான கருவி எண்ணியல் தராசு. எண்ணியல் தராசின் மீச்சுற்றளவு என்ன? 10 மில்லிகிராம். எண்ணியல் தராசின் மீச்சுற்றளவு 10 மில்லிகிராம். இக்கருவி உலோக உள்ளீடற்ற சட்டத்தினுள் எஃகு சுருள்வில்லை பொருத்தி அமைக்கப்பட்ட அமைப்பு. எந்த கருவி? சுருள்வில் தராசு. இக்கருவி உலோக உள்ளீடற்ற சட்டத்தினுள்
எஃகு சுருள் வில்லை பொருத்தி அமைக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து சுருள்வில் தராசு. சுருள்னு அதிலே வந்துடுச்சு, அதை வச்சு நம்ம சுருள்வில் தராசுன்னு சொல்லலாம். அடுத்து, பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவனின் எடை என்ன? பூமியில் ஒரு மனிதன் நிறை 50 கிலோகிராம் அப்படின்னா எடை வந்து நியூட்டனில் சொன்னோம் அப்படின்னா 15 × 9.8 = 490 நியூட்டன். சரி, நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் என்ன அப்படின்னா 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்ட் ஆகும். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் என்ன அப்படின்னா 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்ட் ஆகும். அடுத்து 147வது கேள்வி பாருங்கள். ஒரு மனிதனோட நிறை 50 கிலோகிராம் அப்படின்னா அவனோட எடை என்ன அப்படின்னா 490 நியூட்டன். 490 நியூட்டன் நிறை. ஒரு மனிதனின் நிறை வந்து 50 கிலோகிராம்னா நியூட்டன் 490 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையே அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. அடுத்து 147. 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை டேஷில் நிலவில் 114 நியூட்டனாகவும் உள்ளது. ஆனால் நிலவில் அவரது எடை நிறை வந்து 70 தான். 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனோட எடை வந்து நிலாவிலையும் நிறை சமமாக தான் இருக்கும், எடை தான் மாறும். சரி, மனிதனின் எடை 686 நியூட்டனாகவும் 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை வந்து 686 நியூட்டனாக இருக்கும். நிலவில் 114 நியூட்டனாக இருக்கும். ஆனால் நிலவில் அவரது நிறை 70 கிலோவாகவே இருக்கும். ஓகேவா? கிலோகிராமை நியூட்டனில் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை. உங்களோட வெயிட்டை நியூட்டனில் சொல்லிவிட்டு நிலவில் போனால் இந்த நியூட்டனில் இருக்கும், ஆனால் நிறை அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் அது தெரியறதுக்காக தான் அந்த சம்மு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? அடிப்படை அளவு வந்து நிறை, வழி அளவு எடை. நிறை வந்து அடிப்படை அளவு, நாம் வந்து நிறைய எடைன்னு தான் சொல்கிறோம். சரியா? எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு, எனவே இது ஸ்கேலர் அலகு. எண் மதிப்பு மட்டுமே கொண்டது, அதனால் நிறை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்கேலார்னு சொல்கிறோம். எண் மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது, எனவே இது எடை ஒரு வெக்டார் அளவு. இதுதான் கேட்பாங்க. ஸ்கேலார் அளவு இது, வெக்டார் அளவு எதுன்னு கேட்டுருவாங்க. எண் மதிப்பு மட்டுமே இருந்ததுன்னா அது ஸ்கேலரு, எண் மதிப்பு திசை எல்லாம் இருந்துச்சுன்னா அது வெக்டாரு. எடை ஒரு வெக்டார் அலகு, நிறை ஒரு ஸ்கேலார் அலகு. பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவு நிறை. பருப்பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு தான் வந்து எடை. இடத்திற்கு இடம் மாறாது, இடத்திற்கு இடம் மாறுபடும். நிலவுலையும் பூமியிலையும் மாறுபடுறது இதுதான் எடை தான். ஆனால் நிறை மாறாது, ஏன்னா அதில் புவியீர்ப்பு முடுக்கம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நிறை மாறாது. இயற்பியல் தராசின் அளவீடு செய்யப்படுகிறது. சுருவில் தராசு கொண்டு தான் அளவீடு செய்யப்படுகிறது. இதன் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். எடையோட அலகு என்னது? நியூட்டன். நாம் நியூட்டனில் சொல்லி காட்டியிருக்காங்க இங்கே, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாடம் முடிஞ்சிருச்சு. சரியான விடையை பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சரியான ஒன்று என்ன அப்படின்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். ஃபஸ்ட்டே சரியாக கொடுத்துட்டாங்க. மில்லிமீட்டரை விட பெருசு சென்டிமீட்டரு, சென்டிமீட்டரை விட பெருசு மீட்டரு, மீட்டரை விட பெருசு கிலோமீட்டரு. அப்போது ஏ தான் சரியானது. அடுத்து பாருங்கள், இரண்டாவது கேள்வி. அளவுகோல், அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறது? நீளத்தை அளவிட பயன்படுகிறது. அளவுகோல், அளவு நாடா, மீட்டர் இதெல்லாம் வந்து நீளத்தை அளக்க பயன்படுது. ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். கீழ்கண்டவற்றில் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல? நிறைய அளவிடும் கருவி அல்ல எது? சுருள் தராசு. சுருள் தராசு வந்து நிறைய அளவிட பயன்படாது. அடுத்து, டேஷின் அலகு மீட்டர் ஆகும், நீளத்தின் அலகு மீட்டர். 1 கிலோகிராம் அரிசியை அளவிட பொது தராசை போதும். 5 கிலோ வரைக்கும் பொது தராசில் பயன்படுத்தலாம். கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் கருவி. கிரிக்கெட் பந்தின் தடிமனுக்கு வெர்னியர் கருவி பயன்படுகிறது. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகலவி. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகலவி பயன்படுகிறது. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை 10 மில்லிகிராம். சரியா தவறா பாருங்கள். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். தவறு. மின்னோட்டத்தின் அலகு என்ன? மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர்.
அதில் கொடுத்துட்டாங்க. கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகுமுறை. கிலோமீட்டருங்கிறது எஸ்ஐ அலகுமுறையா? மீட்டர் தான் எஸ்ஐ அலகுமுறை, கிலோமீட்டர் கிடையாது. அடுத்து அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். சரி. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுத்துகிறது. சரி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 2.73.15 K ஆகும். 15 போட்டாலும் ஓகே தான். சரி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி. 0ங்கிறது 273.15 கெல்வின். வெர்னியர் அளவின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகளவின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் அளக்க முடியும். சரி. அடுத்து பொறுத்துக. இயற்பியல் அளவு எஸ்ஐ அளவு. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை. நீளத்தின் அலகு மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி, வெப்பநிலை கெல்வின். இது 6வதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து கருவி, அளவிடுற பொருள். திருகளவியை வச்சுக்கும். வெர்னியர் அளவி, சாதாரண தராசு, மின்னணு தராசு. எதாவது அளவில்லான்னு பார்க்கலாமா? திருகளவினா நாணயம், வெர்னியர்னா கிரிக்கெட் பந்து. சாதாரண தராசில் காய்கறியையும் மின்னணு தராசில் தங்க நகையையும் அளவிடுறாங்க. அடுத்து கூற்று, காரணம். பின்வருமாறு விடையளிக்க. இந்த மாதிரி விடையளிக்க சொல்கிறாங்க. என்னென்ன கூற்று? கூற்று ஏ பாருங்கள். ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல். ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம். அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்துக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஓகே. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து கூற்று 2 பாருங்கள். கூற்று ஏ என்ன அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273.16 K. நாம் அதை முழு எண்ணாக 273 Kன்னு சொல்கிறோம். 273 Kங்கிறது முப்புள்ளி, ஓகே இல்லையா? அதை பாயிண்ட்டை விட்டுட்டு எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. செல்சியஸ் அளவை கெல்வின் அளவுக்கு மாற்றும் போது என்ன செய்யணும்? 0 டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை ப்ளஸ் ஆகுதோ அதை வந்து 273 கூட்டிக்கிட்டால் போதும், நமக்கு கெல்வின் கிடச்சிடும். இப்போ 1 அப்படின்னா 274 அப்படிங்கிறது தான் வந்து கெல்வின். 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 275 அப்படிங்கிறது தான் கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று, காரணம் ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, கூற்றுக்கான விளக்கமும் சரி. 3வது பாருங்கள். கூற்று ஏ. 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளி ஆண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு தான் வந்து ஒரு ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ஒளியாண்டை வச்சு தானே நமக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட ஆல்ஃபா சென்டாரி அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத விண்ணியல் ஆரத்தை வச்சு தான் பார்க்குறோம். அந்த விண்ணியல் ஆரத்தையும் வந்து ஒளியாண்டு மூலமாக கணக்கு பண்ணோம் இல்லையா? அதனால் இது சரியான கூற்று தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பதும் சரியான விளக்கம். இதோட இந்த அளவீடுகள் பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷன்களும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதை கேள்வி பதிலாகவும் மாற்றி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து போக போக நாம் இன்னும் அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எதையுமே விடாமல் படிக்கலாம். தொடர்ந்து ரிவைஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். விடாமல் படிங்க. நன்றி, வணக்கம்.